ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் டெய்லி ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. இதில் உங்களுக்கு நான் டிப்ஸும் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இது நேற்று தைச்ச எல்லா ப்ளவுஸுமே நம்ம நைட்டு அப்படியே வச்சுட்டு போயிட்டோம், மணி ஆகிடுச்சு சொல்லிவிட்டு காலையில் வந்தவொடனே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி என்னென்ன தைக்கணும் அதெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன். இது பார்த்தீங்கன்னா, இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் இன்றைக்கி நம்ம நேற்று நைட்டு எல்லாமே தைச்சி வச்சாச்சு. ஒரு 4-5 ப்ளவுஸ் தைச்சி வச்சுருக்கோம். இது ஆரி ப்ளவுஸ், இதோட அளவு ப்ளவுஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. இதை நம்ம தனித்தனியாக பிரித்து ஒரு கவரில் போட்டு வச்சிருந்தா கஸ்டமர் வந்தவொடனே எடுத்து கொடுத்து கரெக்டாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்தவொடனே இந்த மாதிரி வேலை தான் பார்ப்பேன். ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தைச்சதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருவேன். அதுக்கப்புறம் கட் பண்ணி தைக்கிற வேலை எதாவது இருந்துச்சு அதுவும் பண்ணுவேன். இது அந்த க்ரீனோட ப்ளவுஸ் காமிச்சிங்களே, அதோடய ப்ளவுஸ். இது ஃபுல் வெல்வெட்டு. இதுவும் ஒரு கல்யாண பொண்ணுக்கு தான் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நார்மல் ப்ளவுஸ் தான், அதாவது எந்த டிசைனும் இல்லை, சிம்பிள் ப்ளவுஸ். ஆனால் வெல்வெட் கிளாத்தில் ரெடி பண்ணியிருக்கோம், நாட்லாம் வச்சு. ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நிறையா பார்த்திங்கன்னா ஒரு முகூர்த்த நாள்னா நம்மளுக்கு நிறைய ஆர்டர் வரும். இப்போ ஆடி மாதம் வந்துடுச்சிங்க இல்லையா, அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு வந்துட்டுருக்கு. முகூர்த்த நாள் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வேலை கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். இப்போ முகூர்த்த நாள் இல்லைன்றதுனால அந்த அளவுக்கு வேலை இல்லை, ஓரளவுக்கு மீடியமாக தான் இருக்குது. இப்போ ஒரு 2 ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா நார்மலாக தைக்காமல் கேன் வச்சு தைக்க போகிறேன், கேன்வாஷ் வச்சு தைக்க போகிறேன். அதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போது நார்மலாக தைக்கிறதுக்கும் கேன்வாஷ் வச்சு தைக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னா, இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா சில பேர் அப்படியே அடித்து திருப்புவீங்க. அந்த அடித்து அப்படியே திருப்பினாலும் அந்த ஓரத்தில் வெயிட் இருக்காது, அதாவது கொஞ்சம் லேஸாக இருக்கும். அது முதுகில் போய் ஃபிட்டிங்காக இருக்காது, ஃபினிஷிங்கும் அந்த அளவுக்கு இருக்காது. அதே நீங்கள் இந்த மாதிரி கேன்வாஷ் வச்சு தைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். அதே பார்த்திங்கன்னா அந்த இடம் கொஞ்சம் ஹெவியாகவும் இருக்கும். அப்போ ஷோல்டரில் அவங்களுக்கு நல்லா பதிஞ்சு இருக்கும். ஷோல்டரை விட்டு அந்த கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க இல்லையா, ப்ளவுஸ் ஷோல்டரை விட்டு இறங்கி வருது, லூஸ் ஆகுது, அந்தமாதிரி ப்ராப்ளம்லாம் வராது. மேக்ஸிமம் ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். பெரிய நீங்கள் பொட்டிக்காக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய ஷாப்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக பார்த்திங்கன்னா எந்த ப்ளவுஸாக இருந்தாலும் இந்த மாதிரி கேன்வாஷ் வச்சு தான் தைப்பாங்க. ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா நிறைய பேர் எல்லாம் கேட்குறதில்ல, நார்மலாக தைக்க தான் கேட்பாங்க. இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா எப்போவுமே கேன்வாஷ் வச்சு தான் கேட்பாங்க. அதனால் உங்களுக்கு எப்பயுமே கேன்வாஷ் வச்சு தான் கொடுப்பேன். ரொம்ப ஈஸியான மெத்தட், ரொம்ப ஹெவியாலாம் இல்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். அதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன். இன்றைக்கி அப்படி தான் போயிட்டுருக்கு வேலை. இந்த ஆடி மாதம் வந்ததுனாலே பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை ப்ளவுஸ் அடிப்போன்றதோ அது பாதி தான். இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 5-6 ப்ளவுஸ் அடிக்கிறேன்னா இதில் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ப்ளவுஸ், 3 ப்ளவுஸ் இந்த மாதிரி தான். ஏன்னா ஆர்டர் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. இப்போ நம்ம ஒரு முகூர்த்த நாள்னால் நம்மளுக்கு நிறைய ஆர்டர் வரும். ஃபங்க்ஷனுக்கு போகிறவங்க, ஃபங்க்ஷன் வீட்டில் இருக்கவங்க, அந்த மாதிரி நிறைய கஸ்டமர் நம்மளுக்கு ஆர்டர் வரும். ஆடி மாதம் வந்துச்சுனாலே கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு வீக் இது நான் பார்த்திங்கன்னா ஆடி மாதம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஃபஸ்ட்டு வீக் டல்லாக தான் இருக்குது. அதனால் வீடியோவும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எடுக்க முடியல, கொஞ்சம் வேலை ஹெவியாக இருந்தது. அதனால தான் வீடியோ கொஞ்சம் போட முடியல. பார்த்திங்கன்னா கேன்வாஷை நம்ம லைனிங் கிளாத்தில் கட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதே சேம் அளவுக்கு கேன்வாஷும் கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணிவிட்டு நான் மெயின் ஃபேப்ரிக் நல்ல பக்கமாக நம்ம லைனிங்கை வைக்கிறோம் இல்லைங்களா, அது மேலேயே அப்படியே நீங்கள் இது மாதிரி கேன்வாஷை வச்சுருங்க. இது கேன்வாஷ் பார்த்தீங்கன்னா நகராமல் இருக்கிறதுக்கு எல்லா பக்கமும் பின் பண்ணி விட்டுருங்க. பின் பண்ணி விட்டுட்டு நீங்கள் அப்படியே தைக்க போகிறீங்க. ஏன் கேன்வாஷ் பார்த்திங்கன்னா நான் ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு எடுத்துப்பேன், 1.5-2 இன்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா முதுகு நல்ல அகலமாக போடுவாங்க. ஹைட்டும் 10 இன்ச் வரும், அகலம் ரொம்ப ரொம்ப அகலமாக வரும். அதனால் நான் ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறது ஒரு 1 இன்ச் அளவுக்கு வச்சு மீதி இருக்கிறதான் கட் பண்ணி விட்டுருவேன். நீங்கள் சுகராக வேணுனாலும் ஒரு 1 இன்ச்சுக்கு அளவுக்கு வச்சுக்கலாம், ஓகேங்களா. இப்போ நான் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே நார்மலாக எப்படி லைனிங்கை திருப்புவீங்க அதே சேம் மெத்தட் தான். ஆனால் நடுவில் நம்ம கேன்வாஷ் வைக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நெக் ஃபினிஷிங்காக இருக்கும். இதுதான் நம்ம பண்ண போகிறோம். இன்றைக்கி வேலை இப்படி தான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 2 ப்ளவுஸ் தைச்சோம், ஒரு 2 மேக்ஸி தைச்சோம், அவ்வளோதான். மேக்ஸி அன்றைக்கி நைட்டு நான் தைச்சி முடிச்சிட்டேன். பட் மேக்ஸி தைச்சது வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா பகலில் கொஞ்சம் நல்லா வெளிச்சமாக இருக்கும். கொஞ்சம் ஒரு சாயங்காலத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா வீடியோலாம் அந்தளவுக்கு கிளியராக தெரிய மாட்டுது. அதனால் நைட்டில் தைக்கிறது மேக்ஸிமம் நான் வீடியோ எடுக்க முடிய மாட்டுது.
மேக்ஸிமம் ஒரு காலையில் வந்தவொடனே க்ளீன்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வேலைலாம் அந்த கட்டிங் வேலை இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1:30 மணி 2 மணிக்குள்ளே நான் வீடியோ வேலையெல்லாம் முடிச்சிடுவேன். வீடியோவெல்லாம் முடிச்சுட்டு அந்த ஒரு 1:30 2 மணிக்கு மேலே நான் தைக்கவே போகுவேன். ஒரு 1:30 மணிக்கு சாப்பாடு லஞ்செலாம் முடிச்சுட்டு ஒரு 2 மணிக்கு நான் உட்காரேன்னா ஒரு 7 மணி 8 மணி வரைக்கும் மேக்ஸிமம் ஸ்டிச் பண்ணுற வேலை இருக்கும். அந்த ஒரு 4-5 மணி நேரத்தில் தான் நம்ம ஒரு 4-5 ப்ளவுஸ் அந்த மாதிரி முடிக்கிறது. ஒரு ப்ளவுஸ்க்கு 1 ஹவர் தானே, ஒரு 4-5 ப்ளவுஸ் முடிச்சிருவேன். நம்ம காலையிலே உட்காந்து தைக்கிறதுனா என்ன ப்ராப்ளம் ஆகுன்னா பார்த்திங்கன்னா வீடியோ கண்டினியூவாக எடுக்க முடிய மாட்டுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வேலை செய்கிறவங்களுக்கு நம்ம வந்து துணியை கட் பண்ணி கொடுக்கணும். அந்த வேலையும் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால வந்தவொடனே கட்டிங் வேலை இந்த மாதிரி வீடியோஸ் வேலை இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் லஞ்செல்லாம் முடிச்சு தான் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்குது. கொஞ்சம் முன்னாடி தைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு முன்னாடி ட்ரை பண்ணணும்னு பார்த்துட்ருக்கேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு 2 மணிக்கு ஆரம்பிக்கும்போது பார்த்திங்கன்னா பாதி வேலை நம்மளுக்கு வந்து போயிடுது. கட்டிங் வேலை நைட்டில் போய் டெய்லியுமே போய் நம்ம நைட்டு வீட்டுக்கு எடுத்துன்னு போய் ஸ்டிச் பண்ண முடிய மாட்டுது. ஏன்னா நைட்டு ஒரு சில சமயத்தில் லேட்டாக போகிறோம். அந்த நேரத்தில் போய் வீட்டில் இருக்கிற வேலையை தான் பார்க்க முடியுது தவிர டயர்டாக இருக்கும், இடுப்பு பெயின் பேக் பெயின் அந்த மாதிரி இருக்கிறதுனால வீட்லேயும் போய் அதை எடுத்துகிட்டு போய் தைக்க முடியுமா? அது ரொம்ப எமர்ஜென்சி வேறு வழியே இல்லைன்னா அப்படின்னா மட்டும் எடுத்துகிட்டு போகிறது. கொஞ்சம் டயர்டாக இருக்க அந்த மாதிரி நேரத்துலாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நான் வந்து கடையில் வச்சுட்டு போயிடுவேன். வந்தவொடனே கட்டிங் வேலை பார்த்துட்டு வீடியோஸ் வேலைலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு டைம் வந்து ஒதுக்கி வச்சா தான் ஓரளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ண முடியும். இப்போ நான் வெறும் டைலர் ஷாப் மட்டும் வச்சுருந்தேன்னா நான் காலையில் வந்து வீட்டு வேலைலாம் முடிச்சு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு காலையில் ஒரு 10 மணிக்கு உட்காரனா 10 மணிலேருந்து ஃபுல்லாக தைக்கிற வேலையை பார்க்கலாம். பட் நம்ம யூடியூப்பும் வச்சுருக்கனால அதுக்கு வீடியோ எடுக்கணும். வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துகிட்டே இருப்போம், நடுவில் கஸ்டமர் வருவாங்க, அதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணி வைக்கிற மறுபடியும் எடுக்கணும், கட் பண்ணுறது அந்த மாதிரி கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகுது. ஓகேங்களா? நீங்கள் வந்து காலையிலே உங்கள் வேலையை ஆரம்பிச்சிங்கன்னா இப்போ நான் ஒரு 5 ப்ளவுஸு சொல்கிறேன்னா நீங்கள் அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 ப்ளவுஸ் 7 ப்ளவுஸ் பிகினர்ஸ் கூட ஸ்டிச் பண்ணலாம். 1 ஹவர் டார்கெட் வைங்க, அதுக்கு மேலே வைக்காதீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பீடாக முடிக்கணுமோ அந்தளவுக்கு நம்ம ஸ்பீடாக முடித்தா 1 ஹவரில் முடித்தாலே எத்தனை ப்ளவுஸ்னால் தைக்கலாம். இப்போது நான் ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு 4 ப்ளவுஸ் 5 ப்ளவுஸ் தான் என்னால் தைக்க முடியுது. ஏன்னா எனக்கு இந்த வேலையெல்லாம் இருக்குது. நான் இந்த வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம தைச்சா போதும்னு சொல்லிட்டு உட்காந்து தைச்சதுன்னா என்னால் வீடியோ சுத்தமாக பண்ண முடியல. கடை ஓப்பன் பண்ணி ஒரு 1 இயராக வீடியோ சரியாக வராதுக்கு முக்கிய காரணம் இதுதான். நம்ம கடை ஓப்பன் பண்ணிட்டோம், ஆர்டர்ஸ் எடுத்துட்டோம், அதை தைச்சி கொடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு ஃபுல்லாகவே நம்ம தைக்கிறதுல உட்காந்தனால வீடியோ சுத்தமாக எடுக்க முடியல. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இதுக்குன்னு ஒரு யூடியூப்புக்குன்னு ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ் வந்து நான் காலையில் ஒதுக்கிறது. காலையில் ஒதுக்கிட்டேன்னா அந்த நேரத்தில் யூடியூப்புக்கு என்னென்ன வீடியோ வேணுமோ அந்த எடிட் பண்ணுறது போகிறது எல்லாமே அந்த 1 or 2 ஹவர்ஸில் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஒன்றும் அந்தளவு பெரிய டிஃப்ரெண்ட்லாம் இல்லை. நான் கட் பண்ணி நானே உட்காந்து தைக்கிறதுக்கு வேலை செய்கிறதுக்கு 2 பேர் இருக்காங்க. அந்த அக்காங்கிட்ட வந்து நான் கட் பண்ணி கொடுத்தேன்னா அவங்க ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்போ எனக்கு வந்து ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ண முடியுது. யூடியூப்பையும் ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ண முடியுது, ஷாப்பையும் ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ண முடியுது. அதனால் ஓரளவுக்கு அப்படியே மெயின்டைன் பண்ணி எடுத்துகிட்டே போயிட்டுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 சாரீ கொடுத்து நம்மளுக்கு மேக்ஸி ரெடி பண்ண சொல்லியிருந்தாங்க. இது அன்றைக்கி நைட் ஈவினிங் ஸ்டிச் பண்ணது. பட் என்னால் அது வீடியோ எடுக்க முடியல. இதை நான் டீட்டெயிலாக வீடியோ போடணும்னு நினச்சேன். பட் நான் அது ஈவினிங் சமயத்தில் எடுத்ததுனால வீடியோ அந்தளவுக்கு கிளியராக இல்லைனால நான் வீடியோ போடல. நார்மல் ஒன்று பார்த்தீங்கன்னா அம்பர்லா கட் போட்டிருந்தேன், ஒன்று பார்த்தீங்கன்னா ஃப்ளிட்டர் டைப்பில் வச்சுருந்தேன். இதில் நடுவில் மட்டும் அந்த பால்ஸ் மட்டும் அவங்க சாரியில் இந்த கலர்லேயே கேட்டிருந்தாங்க, அதை மட்டும் ரெடி பண்ணியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா அவங்க சைஸ் பார்த்திங்கன்னா 40 சைஸ்க்கு தான் அவங்களது. ஹிப்புக்கிட்ட மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு லூஸ் கேட்டிருந்தாங்க, அதேமாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். ஒன்று அம்பர்லா டைப், ஒன்று வந்து ஃப்ளீட்டர் டைப்பில் ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். இதை வந்து கஸ்டமருக்கு நம்ம வந்து டெலிவரி பண்ணிவிட்டு அவங்களும் போட்டு பார்த்து ஃபிட்டிங்லாம் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.